السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله. الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه. أما بعد. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, நாம் தொடர்ச்சியாக பார்த்து வரக்கூடிய துஆக்களினுடைய திக்ருகளினுடைய தொகுப்பில் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால், நாம் தொழுகையில் இந்த துஆவை ஓதினால், நாம் இந்த துஆவை ஓதுவதன் மூலமாக வானத்தினுடைய கதவுகள் எல்லாம் திறக்கப்படுகின்றது. அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்த ஒரு துஆவை தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதிகமானோர் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து லைக்கிடுவதன் மூலமாக நமது சேனலில் உள்ள வீடியோக்கள் இன்னும் பல சகோதரர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கப்படும். அவர்கள் அதனை பார்த்து பயனடைந்தால் அதற்குரிய கூலியை அல்லாஹ் உங்களுக்கும் வழங்குவான். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒருமுறை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களோடு தொழுது கொண்டிருக்கிறார்கள். அப்பொழுது ஒரு மனிதர் ஒரு துஆவை ஓதுகிறார். தொழுகை முடித்ததும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களிடத்திலே கேட்கிறார்கள், யார் இந்த துஆவை ஓதியது என்று கேட்டதற்கு அங்கே இருந்த ஒரு சஹாபி, நான் தான் ஓதினேன் யா ரசூலுல்லாஹ் என்று கூறுகிறார்கள். நீங்கள் இந்த துஆவை ஓதிய காரணத்தால் வானத்தினுடைய அனைத்து கதவுகளும் திறக்கப்பட்டது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அந்த அளவுக்கு சிறப்பு மிகுந்த ஒரு துஆ, சக்தி வாய்ந்த ஒரு துஆ. இதனை கேட்ட இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எல்லா தொழுகையிலும் இந்த துஆவை ஓதக்கூடியவர்களாக இருந்தார்கள். அந்த அளவுக்கு சிறந்த ஒரு துஆ. சஹாபாக்கள் அமல்கள் செய்வதில் ஆர்வமுடையவர்களாக இருந்தார்கள். யாராவது ஒரு புதிய விடயத்தை அவர்கள் செய்தால், அதனுடைய சிறப்புகள் கூறப்பட்டால் அதனை தங்களுடைய வாழ்க்கையில் எடுத்து நடக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், இதனை கேட்ட நாளிலிருந்து நான் என்னுடைய ஒவ்வொரு தொழுகையிலும் நான் இந்த துஆவை ஓதக்கூடியவனாக இருந்தேன் என்று இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். அந்த அளவுக்கு சிறந்த ஒரு துஆ. என்ன துஆ? அல்லாஹு அக்பர் கபீரா வல்ஹம்துலில்லாஹி கஸீரா வசுப்ஹானல்லாஹி புக்ரத்தன் வ அஸீலா. அல்லாஹு அக்பர் கபீரா வல்ஹம்துலில்லாஹி கஸீரா வசுப்ஹானல்லாஹி புக்ரத்தன் வ அஸீலா என்று வரக்கூடிய இந்த துஆவை தான் அந்த சஹாபி ஓதினார்கள். அந்த அளவுக்கு சிறந்த ஒரு துஆ. மலக்குமார்கள் போட்டி போட்டுக்கொண்டு இந்த துஆவை அல்லாஹ்விடம் கொண்டு போய் சேர்ப்பார்கள். இந்த துஆவை நாமும் ஓதுவோம், பிறருக்கும் கற்றுக் கொடுப்போம்.